ஹாப்பி கேரன் வணக்கம். இன்றைக்கி நம்ம கேபேஜ் பராத்தா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. கேபேஜ் வந்து ஒரு க்ரூசிஃபெரஸ் வெஜிடபிள். அது வந்து கேன்சருக்கு நமக்கு ப்ரொடெக்ட் பண்ணுற தன்மை இந்த வெஜிடபிளில் இருக்குது. ஸோ கேபேஜ் எல்லாம் பார்த்திங்கன்னா சைனீஸ் ஜாப்பனீஸ் எல்லாம் நிறைய எடுத்துக்குவாங்க. நம்மளும் இது நம்மளோட உணவில் நிறைய சேர்க்கணுங்க. கேபேஜ் ஒரு 3/4 நல்லா வதக்கி அதை நீங்கள் ஒரு பொரியல் மாதிரி பண்ணி தாளித்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் வழக்கம் போல் நம்ம சப்பாத்தி ரோல் பண்ணுற மாதிரி நல்லா ரோல் பண்ணிவிட்டு கோதுமை மாவில் நிறைய இந்த கேபேஜை நீங்கள் உள்ளே ஸ்டஃப் பண்ணி கையிலே நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. அப்புறம் லேசாக எண்ணெய் வச்சு தேங்க, இல்லைன்னா ரொம்ப அமர்த்தாமல் நீங்கள் உங்கள் ரோலர் சப்பாத்தி ரோலர் வச்சு நல்லா தேய்ச்சி தோசைக்கல்லை நல்லா காய வச்சு திருப்பி 2-3 ரொட்டி போட்டு வச்சுட்டு 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு கொஞ்சம் எண்ணெய் போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் உள்ளுக்குள்ளார நல்லா கேபேஜ் சாஃப்டாகவும் ஏற்கனவே குக்காக இருக்குது இருந்தாலும் நீங்கள் நல்லா அந்த கோதுமை மாவோடு இது எல்லாமே சேர்ந்து நல்லா சூப்பராக கமன் வாசம் வருங்க. ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தியாக ஒரு கேபேஜ் பராத்தா வீட்டில் செஞ்சு நீங்கள் நடுவில் இதெல்லாம் கட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரியும் நீங்கள் பண்ணலாம். நல்லா சுற்றி எண்ணெய் விட்டுட்டு எண்ணெயோ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது இதோட ஊற்றி நல்லா 2 பக்கம் சுட்டு எடுத்து சந்தோஷமாக ஒரு கேபேஜ் பராத்தா சாப்பிடுங்க. கொஞ்சம் 75% குக்கானா போதும். அப்போ தான் கொஞ்சம் க்ரன்ச்சியாக டேஸ்டியாக இருக்கும். ஒரு தொக்கோ துவையலோ வச்சு சந்தோஷமாக சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.